ஹல்லேலூயா. ஓகே, வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அவ்வளவுதான். சரியா? கொடுத்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. சரியா? எல்லாமே எல்லாமே. இப்போ கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு 10 புடவை வாங்குறோம்னா ஒரு 5 புடவையாவது யாருக்காவது என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாத்தையும் அடிக்கி பெட்டி பெட்டியா ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அப்படித்தானே? உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம சும்மா எதுக்கு வைக்கணும்? என் செல்ஃபில் எப்போவுமே ஒரு லிமிட் வச்சுருப்பேன். அந்த லிமிட்டுக்கு மேலே தாண்ட விட மாட்டேன். வந்துச்சுன்னா உடனே எடுத்துருவேன், உடனே கட்டப்பையாக்கி யாருக்காவது கொடுத்துருவேன். எனக்கு அந்த லெவல் தாண்டக்கூடாது, அவ்வளோதான். சரியா? ஆமாம், அந்த அளவு வச்சுருப்பேன். அந்த அளவு தான், அதுக்கு மேலே நான் வச்சுருக்க மாட்டேன். ஆமாம், சரியா? எல்லாமே இப்போது வீட்டில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் அப்படி தான். வீட்டில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பேக் பண்ணி ஏதாவது கிராமங்களுக்கு, அப்பா அங்கே நிறைய மலை கிராமங்களுக்கு போகிற நேரம் பெட்டியில் ஆக்கி கொண்டு போய் அங்கே தள்ளி கொண்டு போட்டுருவார். அவர் மறுநாளே கொண்டு போய் ஏதாவது கிராமத்தில் கொடுத்துருவார். அல்லேலூயா. அது நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு இருக்கிறது போதும்னு நினைக்கணும். பாருங்களேன், நம்ம மீதியை நீங்கள் கொடுங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் கொடுத்ததுடைய வேல்யூ ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை நீங்கள் கொடுத்தீங்க மொத்தமாக எல்லாம் சேர்த்து. சரியா? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். என்னட்ட சண்டைக்கு வந்துடுவீங்க நீங்கள் எல்லாம். சரியா? 10,000 மொத்தமாக எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய்க்கு புடவை வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கா கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு மேலே உள்ள ஆசீர்வாதத்தை தருவார். நல்ல மனசோட கொடுக்கணும். சரியா? இது கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இருக்கக்கூடாது. எடுத்து போட்டுருக்கணும், வச்சிடணும். அவ்வளோதான். மீதி ஆண்டவர் பார்த்துக்குவார். நல்ல மனசோட செய்வோம். ஆண்டவர் அதற்கு ஏற்ற பிரதிபலன் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ நம்ம உணவை பற்றி, பஞ்சத்தை பற்றி பார்க்குறோம். சீக்கிரமாக இந்தியாவிலேயே என்ன செய்ய போகுது? வர போகுது. ஆமாம், எப்போவுமே உள்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? தண்ணி பிரச்சனை இங்கே நடக்குது. இங்கேயே பஞ்சத்தினால தண்ணி பிரச்சனை என்ன செஞ்சுட்டு இருக்குது? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. என்னைக்கும் அடிக்கடி தண்ணி பிரச்சனை இருக்குதாங்க. இதுதான் கடைசியில் எப்படிப்பட்டதா மாறும்? ஒரு பெரிய போராக என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஒரு காலத்துல எண்ணெய்க்காக போர் புரிந்தார்கள், இனி தண்ணிக்காக என்ன செய்வார்கள்? போர் புரிகிற மாதிரி என்ன செஞ்சிடும்? ஆகிரும். நிச்சயமா நடக்க தான் போகுது. வசனம் நிறைவேறதான் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்ம மூன்றாவதாக கொள்ளை நோய்களை பார்க்கலாம். அதே வசனத்துல, அந்த வசனத்தை வாசிப்போம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் என்ன செய்யும்? உண்டாகும். சீக்கிரமா டக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். சரியா? ஆமா, சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. கொள்ளை நோய்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கிறது, முதலாவது நிலநடுக்கம், இரண்டாவது பஞ்சங்கள், அடுத்து கொள்ளை நோய்கள். ஓகே ஓகே. இப்போ நமக்கு தெரிந்த கொள்ளை நோய்களே நிறைய என்ன செய்யுது இருக்குது. இப்போ புதுசா நிறைய என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயினுடைய பேரை என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதெல்லாம் இஸ்ரவேலில் நடந்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கிறது. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்களேன், என்னென்ன இப்போ இந்த காலத்துல நடைபெறுகிற நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இது எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வேதனைகளுக்கு ஆரம்பம்னா வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அது என்ன வேதனையை போல இருக்கும்? பிரசவ வேதனையை போல இருக்கும், அப்பப்ப நடக்கிறது என்று சொல்லி கடைசியில எப்படி இருக்கும்? வலி, வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல இப்போ இருக்கிற நோய்களும் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு நோய் சொல்றாங்க, நாளைக்கு ஒரு நோயை சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயை என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஓகேவா? ஓகே ஓகே. நமக்கு தெரிஞ்ச 20 கொடிய நோய்கள், 20 கொடிய நோய்கள் இருங்க.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 20 கொடிய நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான், கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அரசாங்கத்தால் சொல்லப்பட்டவைகள் எல்லாமே மறுபடியும் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, பரவிக்கிட்டே இருக்கு. டெங்கு காய்ச்சல் நமக்கு தெரிந்ததுல போவோமே, டெங்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. நிமோனியா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னாங்க. ஆனா இப்ப என்னன்னு இருக்குது, இப்ப சளின்னு குழந்தைங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே என்ன சொல்றாங்க, நிமோனியா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இல்லைன்னா நிமோனியா உடைய தாக்கத்துல இருக்கிறது. இப்படிதான் என்ன செய்கிறார்கள், மெயினா என்ன செய்கிறாங்க சொல்றாங்க. அப்போ முடிந்து போனதுன்னு சொன்னது டிபி நோய். டிபினா காச நோய். டிபி நோய் இப்ப திரும்பவும் மறுபடியும் உருவெடுத்து இருக்கிறது என்று நிறைய டிபி பேஷண்ட்ஸ் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்படிதானக்கா? ஆமா, நிறைய புதிய நோய்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது. வேற என்ன, மலேரியா என்ன செய்கிறது, திரும்பவும் என்ன செய்கிறது, வருகிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா நோய்களுமே முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னதெல்லாம் திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அது எப்படிப்பட்ட அதிகமாக என்ன செஞ்சது, பரவி கொண்டிருக்கிறது. அடுத்து பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல் என்னது, கண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க, ஆனா பன்றி காய்ச்சல் என்ன செய்துட்டு இருக்கு, இப்போ அதிகமாக பரவி கொண்டிருக்க. பிளேக் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க, ஆனா இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கு, திரும்ப அதிகமா என்ன செஞ்சுட்டு இருக்கு, பரவி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கடந்த சில வருடங்களில் 1-2 வருடத்துக்கு, அதாவது ஒரு 10 வருஷத்துக்குள்ள எடுத்துக்குவோமே, கடந்த ஒரு 10-12 வருஷத்துல 40 விதமான புதிய நோய்கள் உருவாகி இருக்கிறது. 40 விதமான புதிய நோய்கள் உருவாகி இருக்கிறது. இதற்கு எந்த மருந்துமே இல்லை இதுவரையிலும். அல்லேலூயா. ஓகே, இந்த நோய் எங்கிருந்து வந்தன்னு யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இது எதனுடைய சீற்றத்தினால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, தெரியல. இப்போ ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா எடுப்புல என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு மருந்து, என்ன மருந்து கொடுக்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் என்ன செஞ்சிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. அப்படி தானே? வேற என்ன செய்ய, மருந்து இல்லை. மருந்து இல்லாதது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல கூட்டிக்கலாம். அப்படின்னா அது என்ன செய்ய, அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆமான்னு சொல்லினா அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. கொடுத்ததுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த நோயை என்ன செய்கிறது, குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாம போகும். அது யாருடைய கரத்துலையும் இல்லை. ஏன்னா அந்த நோய்க்கு என்ன செய்யல, மருந்து கண்டுபிடிக்கல. ஓகேவா? அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட, அதாவது இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள மட்டும் ஏற்பட்ட கொடிய நோய்கள், நிறைய நோய் இருக்குது. கொடிய கொள்ளை நோய்கள் எது உள்ளத, அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தின கொள்ளை நோய்கள், கொடியதான கொள்ளை நோய்களை பற்றி நம்ம ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். சரியா? ஓகே, நான் சொல்ல எழுதுறவங்களா இருந்தா எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, 1903 இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் உள்ளதை நம்ம பார்க்கலாம். 1903 மாடர்ன் பிளேக் அப்படின்னு சொல்றாங்க. மாடர்ன் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா? மாடர்ன் கொள்ளை நோய் இது எங்க ஆரம்பிச்சதுன்னா சீனாவில் தான் ஆரம்பிச்சது. எல்லாத்துக்குமே தலைநகரம் அங்கதான் இருக்கு. ஆமா, கொள்ளை நோயின் தலைநகரம் எங்கன்னா சீனா தான். சரியா? ஆமா, மாடர்ன் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அது எங்க ஆரம்பிச்சது? சீனாவில் இதனுடைய இறப்பு வீதம் எவ்வளவுன்னா 1 கோடி பேரு இதுல இறந்து போனாங்க. 1918 முதல் 1919 வரையிலும், 1918 முதல் 1919 வரையிலும் ஸ்பானிஷ் கொள்ளை நோய் இது, இந்த கொள்ளை நோய் உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் என்ன செய்தது, பாதித்தது. அது சீனாவில் மட்டும் பாதித்தது. இது உலகம் ஃபுல்லாவே எல்லா இடத்துலையும் என்ன செய்தது, இந்த கொள்ளை நோய் பாதித்தது. இந்த கொள்ளை நோயினால அந்த ஒரு ஆண்டுல எத்தனை பேரை பாதிச்சிருக்குதுன்னா 50 கோடி பேரை என்ன செய்தது, பாதிச்சுது.
ஆனா இறந்தவர்கள் எத்தனை பேர்னா 5 கோடி பேர் அதுல இறந்திருக்கிறார்கள். இதுவும் உண்மையான கணக்கு இல்லை. இதை விட அதிகமா தான் இருக்குமே தவிர இதை விட குறைவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஓகே, நான் சொன்னது புரிஞ்சு தானே? 1918 இருந்து 1919 இந்த நோய் 1 வருஷம் தான் இந்த கொள்ளை நோய் இருக்குது. இந்த கொள்ளை நோயின் பேரு ஸ்பானிஷ். அடுத்து இது பாதிச்சது 50 கோடி பேரை. ஆனா இதுல இறந்தது எத்தனை பேர்? 5 கோடி பேர் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள். 1950 அடுத்து 1956 இருந்து 1958 2 வருஷம்தான். சரியா? 2 வருஷம்தான் இந்த கொள்ளை நோய் இருக்குது. இதனுடைய பெயர் என்னன்னா ஏசியன் ஃப்ளூ நோய் என்று அழைக்கப்படுகிறது. ஏசியன் ஃப்ளூ ஒரு காய்ச்சல் மாதிரி என்ன செய்தது வந்தது இந்த 2 வருஷம். இது ஆரம்பிச்சது எங்கன்னா சீனாவில் ஆரம்பிச்சு, சீனாவில் என்ன செய்தது ஆரம்பித்து அமெரிக்கா, ஹாங்காங்கு, சிங்கப்பூர்ல இது என்ன செய்தது பரவியது. 3 வருடம் இதனுடைய தாக்கம் என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது. 56, 57, 58 3 வருடம். சரியா? சீனாவில் ஆரம்பித்து அமெரிக்கா, ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த நாடுகளை என்ன செய்தது அதிகமாக இது பாதித்தது. 3 வருடத்துல இறப்பு மட்டும் 20 லட்சம் பேர் இறந்து போனார்கள். 3 வருடத்துல இந்த கொள்ளை நோயினால் பாதித்து 20 லட்சம் பேர் என்ன செய்தார்கள் இறந்து போனாங்க. அடுத்து 1968 முதல் 1969 வரையிலும் 1968 முதல் 1969 வரையிலும் ஹாங்காங் ஃப்ளூ அப்படின்ற ஒரு கொள்ளை நோய், ஹாங்காங் ஃப்ளூ என்னும் ஒரு கொள்ளை நோய். ஹாங்காங் ஃப்ளூன்னு வந்துச்சுனால ஹாங்காங்கில் தான் அது வந்திருக்கணும், அப்படி தானே? ஆமாம், ஹாங்காங் ஃப்ளூ என்னும் கொள்ளை நோய். இதனால இறப்பு 10 லட்சம் பேர் என்ன செய்தார்கள் இறந்து போனார்கள். அடுத்து 10 லட்சம் பேர் இறந்து போனாங்க. நான் சொல்றது எல்லாமே மேஜரானது மட்டும்தான் நினைச்சுக்கிறேன், சொல்லுகிறேன். சின்ன கொள்ளை நோய்கள் நிறைய வந்தது, அதில் அத்தனை பேர் இது இத்தனை பேர் இது நிறைய இருக்குது. அதனுடைய இன்ஃபர்மேஷன் நான் என்ன செய்யலை சொல்லலை. இது அதிகமாக இருக்கிறது மட்டும்தான். 2009 அடுத்து 2009 பன்றி காய்ச்சல் அது வந்தது. பன்றி காய்ச்சல் அதனுடைய இறப்பு 2 லட்சம் பேர் இறந்து போனாங்க. ஏறத்தாழ 2 லட்சம். ஆனால் அதுக்கு மேலே தான் இருப்பாங்க. யார் உண்மையை சொல்கிறார்? பன்றி காய்ச்சல் அதனால இறப்பு 2 லட்சம் பேர் என்ன செய்தார்கள் இறந்து போனார்கள். அடுத்து 2014 எபோலா வைரஸ் EBOLA எபோலா வைரஸ், எபோலா தமிழில், இங்கிலீஷில் EBOLA எபோலா வைரஸ். இது வந்தது எங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் தான் இது என்ன செய்தது வந்தது. மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்த வைரஸ் அதிகமாக பரவியது. இதனால் இறந்தவர்கள் 11,000 பேர். இது இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு தானே? ஆமாம், இது இந்தியாவுக்குள்ளே பின்னால் என்ன செய்தது வந்தது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே வெளியே ஒன்றும் சொல்லலை, அப்படியே எபோலா வைரஸ் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. சரியா? வெளியே ரிப்போர்ட்டாக ஒன்றும் என்ன செய்யலை. வேர்ல்டு ரெக்கார்ட் ஆர்கனைசேஷனில், வேர்ல்டு ரிப்போர்ட் ஆர்கனைசேஷனில் அதில் ஒன்றும் இது வெளியே என்ன செய்யலை, சொல்லாமல் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இதனால் இறந்தவர்கள் 11,000 பேர் என்ன செய்தார்கள் இறந்து போனார்கள். 1900 இது சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எழுதுங்க. 1977 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோய், எல்லாருக்கும் ஒரு தடவையாவது வந்திருக்கும். சின்னம்மைன்னு ஒரு நோய் இருக்குது இல்லை? எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கும், மேக்சிமம் எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கும் வந்திருக்கும். சரியா? சின்னம்மை நோய் முற்றிலுமாக அழித்து விட்டோம் என சுகாதாரத்துறை என்ன செய்தது அறிவித்தது. எப்போ? 1977 முற்றிலுமா என்ன செஞ்சிட்டோம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை என்ன செய்தது சொன்னது. ஆனா
ஓகேவா? ஆனா இது 1977க்கு முன்னால இந்த சின்னம்மை நோயினால இறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 50 கோடி பேர். நம்ம எவ்வளவு அசால்ட்டா இருப்போம். ஆக்சுவலா இந்த நோய் வந்ததுனால இறந்தவர்கள் 1977க்கு முன்னால 50 கோடி பேர் என்ன செய்தார்கள்? இறந்து போனார்கள். அல்லேலூயா. ஷாக்கிங்கா இருக்குதானே? ஆமா. ஒண்ணு இல்லை, சும்மா ஒரு சின்ன பையன் நோய்க்கு நம்ம என்ன ஒண்ணு இல்லைங்க, சும்மா ஹீட் இல்லை அதனால அப்படி இருக்கும், நொங்கு வாங்கி கொடுங்க இறங்கி வாங்கி கொடுங்கன்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ஆனா அதனால அதனுடைய பாதிப்பினால் இறந்தவர்கள் 50 கோடி பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, அடுத்து மஞ்சள் காமாலை. அதை மஞ்சள் காமாலைங்கிறது மஞ்சள் காமாலை என்று உருவாகவில்லையாம். நான் படிச்சப்போம் என்ன தெரிஞ்சதுன்னா மஞ்சள் காய்ச்சல் அதனுடைய பேரு, மஞ்சள் காய்ச்சல். அதுல ஒரு பிரிவு தான் மஞ்சள் காமாலை என்று. அதுல மஞ்சள் காமாலை, மஞ்சள் காய்ச்சலுக்கு கீழே நிறைய டிசீஸ் என்ன செய்யுது இருக்குது. மஞ்சள் காய்ச்சல்னு போட்ட அதுக்கு கீழே நிறைய டிசீஸ் இருக்குது. அதுல ஒண்ணுதான் மஞ்சள் காமாலை. சரியா? இந்த மஞ்சள் காய்ச்சல்னால பாதிப்புள்ளானவர்கள் எத்தனை பேருன்னா, பொதுவா இப்போ பிரசண்டா நடக்கிறத சொல்றேன். இப்போ பிரசண்டா எப்படி நடக்கிறதுன்னா, மஞ்சள் காய்ச்சல் பாதிப்பு உள்ளாக மாறுகிறவர்கள் ஒரு வருடத்துல 2 லட்சம் பேர் என்ன செய்கிறார்கள், பாதிப்புக்குள்ளாக மாறுகிறார்கள். 2 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாக மாறுகிறார்கள். இதெல்லாம் இந்திய கணக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்தியாவா நேஷனலான்னு பார்க்கல. ஆமா, ராத்திரி 1 மணி 2 மணிக்கு உட்காந்து எழுதுறேன். ஆமா, சரியா? ஒரு வருடத்துல இதனுடைய இறப்பு மட்டும் 30,000 பேர் மஞ்சள் காய்ச்சல்னால, மஞ்சள் காமாலையினால என்ன செய்கிறார்கள், இறந்து போகிறார்கள். டிபி நோய், காச நோய், டிபி நோய், டிபி பிராக்கெட்ல காச நோய் கூட. உங்களுக்கு டிபின்னா தான் புரியும், நமக்கு தமிழ்ல தான் புரியாது. அதனால you can write it down in English. ஓகே, ஆமா, நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஆமா, டிபி நோய். அதனால கடந்த 200 ஆண்டுல 200 ஆண்டு, சரியா, 200 ஆண்டுக்குள்ளாக டிபி நோயினால இறந்தவர்கள் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா? 100 கோடி பேர் இறந்திருக்கிறாங்க. 100 கோடி பேர் டிபி நோயினால மட்டும் 200 ஆண்டுல என்ன செஞ்சிருக்கிறார்கள், இறந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு பெரிய இந்தியாவுடைய ஜனத்தொகையே எவ்வளவுதான், 110 கோடி, என்னவோ 108 110 கோடி தான். என்ன செய்யும், 120 120 ஆயிடுச்சா? 120 ஆயிடுச்சு. 120 கோடி தான், 120 கோடி பேர். அதனால் டிபி நோயினால இறந்தவர்கள் 200 வருஷத்துல எத்தனை பேர்? 100 கோடி பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, டிபி நோயினால இறந்துருக்கிறாங்க. ஓகேவா? இந்த கணக்கெடுப்பு எப்படி வந்திருக்குதுன்னா, உலகில் ஒரு வினாடிக்கு ஒருவர் வீதம் டிபி நோயினால் பாதிக்கப்படுகிறார்களாம். அந்த டிபி அட்டாக் வர்றது ஒரு உலக ஃபுல்ல கணக்கெடுப்பின்படி ஒரு செகண்டுக்கு ஒரு ஆள் வீதம் என்ன செய்கிறார்கள், டிபி நோயினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இப்போ அதனுடைய தாக்கமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அடுத்து உலகம் ஃபுல்லா ஒரு வருடத்தில் எய்ட்ஸ் நோயினால இறப்பவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 5 கோடி பேர் ஒரு வருடத்தில் எய்ட்ஸ் நோயினால என்ன செய்கிறார்கள், இறந்து போகிறார்கள். ஓகே, இப்போ இங்க கவனிங்க, இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். நீ யோசிக்கவே யோசிக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? கொரோனால இல்லை, நம்ம அதுதான் நினைப்போம். அதை விட சைலண்ட் கில்லராக இருக்கிறது ஒன்று சொல்கிறேன். ஹார்ட் டிசீஸ்னால, இருதய நோயினால உலகத்திலேயே கொடிய நோய்னா, மகா கொடிய நோய்னா இந்த ஹார்ட் டிசீஸ் தான். சரியா? இந்த ஹார்ட் டிசீஸ்னால 10ல் 3 பேர் என்ன செய்கிறார்கள், மரிக்கிறார்கள். 10ல் 3 பேர் ஹார்ட் டிசீஸ்னால என்ன செய்கிறார்கள், மரிக்கிறார்கள். சரியா? 2022 உள்ள, அதாவது இது 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் இதனுடைய கணக்கை என்ன செய்கிறார்கள், போடுகிறாங்க.
அப்போது 2022 தான் இதுக்கு கடைசியான செய்தார்கள் கணக்கு போட்டாங்க. 2022 மட்டும் 2022 மட்டும் இறப்பு வீதம் 7,02,880 பேர் ஒரு வருடத்திற்கு மரிக்கிறார்கள். எந்த நோயினால? ஹார்ட் டிசீஸ்னால. சரியா? ஹார்ட் டிசீஸ்னால மரிக்கிறார்கள். சரியா? இன்னொரு கணக்கெடுப்பின்படி, இன்னொரு புள்ளி விவரத்தின்படி என்ன சொல்லுகிறார்கள் என்றால் 33 செகண்டுக்கு ஒருவர் வீதம் என்ன செய்கிறார்கள்? இறக்கிறார்கள். 33 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷம் முடிகிறதுக்குள்ளால 2 பேர் என்ன செஞ்சிருவாங்க? இறந்து போறாங்க. இதுதான் இன்னைக்கு பூமியில நடக்கிற உண்மை சம்பவம். சரியா? நியூஸ் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட். சரியா? எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நடக்கிற சம்பவம் 33 செகண்டுக்கு ஒருத்தர் வீதம் என்ன செய்கிறார்கள்? ஹார்ட் டிசீஸ்னால ஏதோ ஒன்று, ஹார்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்கிறார்கள்? மரித்து போகிறார்கள். 2019 முதல் 2024 வரையிலும் இன்னும் கோவிடு இருக்குது. சரியா? இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யாது? இப்போ அது நம்ம மோடி சொன்ன மாதிரி கொரோனாவுடன் வாழ பழகி கொள்ளுங்கன்னதான் நம்ம பழகிட்டோம். சரியா? ஓகேவா? அப்போ 2019 முதல் 2024 வரையிலும் கோவிட்-19 கொரோனா வைரஸ் இதுவும் ஆரம்பித்தது எங்கன்னா, எங்க ஆரம்பிச்சது? சைனாவில் தான் என்ன செய்தது? சைனான்னு சொன்னாலே பேட்டரி போயிருது பாருங்க. ஓகே, கோவிட்-19 சீனாவில் என்ன செய்தது? ஆரம்பித்தது. இதனுடைய இறப்பு வீதம் குளோபல் ரிப்போர்ட் படி எத்தனை பேர் தெரியுமா இறந்திருக்கிறார்கள்? 3,65,00,000 பேர் கொரோனாவினால மரித்திருக்கிறார்கள். ஆனால் இதுலேயே நிறைய ஃபேக் நியூஸும் உள்ளே இருக்குது. சரியா? 75,10,000 பேர் மரித்தார்கள்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதுவும் குளோபல் ரிப்போர்ட்டு தான். ஆனால் உண்மையாக இறந்தது எத்தனை பேர்னா 3,65,00,000 பேர் உலகம் ஃபுல்லாக. உலகத்துலன்னா நம்ம எங்கெல்லாம் கொரோனா வைரஸ் வந்ததோ கொரோனாவினால இறந்தவர்கள் 3,65,00,000. இதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்க வாய்ப்பே இல்லை. உள்ளேயே இவ்வளோ நடந்துச்சு, கொரோனான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி என்ன செஞ்சிருவாங்க? வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்படியெல்லாம் நிறைய கதைகள் என்ன செய்தது? நடைபெற்றது. ஆனால் நமக்கு யாருமே என்ன செய்யாது? தெரியாது. அவ்வளோதான். சரியா? கொரோனா ரொம்ப கொடிய நோய் பாருங்களேன். நான் கண்ணார பார்த்தது எல்லாமே. நான் 10 நாள் அப்பாவுக்கு கோவிட் வந்துச்சுல்ல, நேரம் கொடுமைன்னா அவ்வளோ கொடுமையான நோய்னா அதுதான். நான் பார்த்துட்டே இருக்கிறது. அங்கே மேலே பில்டிங், அங்கே இருப்பார், நான் பில்டிங் கீழே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், அங்கே தான் உட்காந்துருப்பேன். அந்த மரத்தடி கீழே ஒரு கல் இருக்கும், இல்லைன்னா பைக்கை நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துப்பேன். அதுலேயே உட்காந்துருந்தேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த கொரோனா வார்டுலேருந்து கொண்டு போகிறது குறைஞ்சது 5, 10 குறைஞ்சது ஒரு நாள் என்ன செய்யும்? பார்த்து நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஆம்புலன்ஸில் ஏறும், நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பேன். மேலே ரூமு, இங்கேருந்து பார்த்தா ரூம் தெரியும், அப்பா இருக்கிற ரூம் தெரியும். நேராக இந்த சைடு இந்த லாஸ்ட்டில் உட்காந்துருவேன். இங்கே உட்காந்து தான் இருந்தேன். அங்கேயே தான் உட்காந்துருப்பேன், எங்கேயும் போகல. இங்கே 10 நாள் அங்கேயே தான் இருந்தேன். அப்போது போகிறது வர்றது எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இது நமக்கு வந்துடக்கூடாது. நல்லா போய் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் உட்காந்துக்குவேன். ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யணும்? வேணும். இல்லைன்னா நமக்கு பட்டு யாரை பார்க்கறது? அப்புறம்னா அதான் யாரை பார்க்கறது? ஒன்றும் முடியாது. அப்படின்னா அதை வந்து கண் கூட என்ன செஞ்சு பார்த்தேன். ஒரு சரி சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து தான் பார்த்தேன். அதான் சரி. என்னன்னா அவங்களுடைய மரணம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கோழி வந்து சீக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகம் தெரியுமா? சில நோய் தூங்கும், அடுத்து கொஞ்சம் ஒரு 3 நாளாக இருந்து சாகத்தை பார்த்துருக்குறீங்களா?
அதே மாதிரி தான் கொரோனாவுடைய தாக்கம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே தெரியாது, சாகிறதே சரீரத்திற்கு தெரியாது. அப்படி இருக்கு கொரோனா. அப்பா ரொம்ப கொடுமையானது. மூச்சு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, சரியா, கண்ணார பார்த்தது. அதனால் ரொம்ப ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், ஏதோ கிருபையாக பாதுகாத்தார். அன்னைக்கெல்லாம் அப்பெல்லாம் நம்மளை விட நல்ல பலசாலிகள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, மறித்து போனாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா உண்மையிலே கிருபை தான், கிருபை மட்டும்தான். கிருபை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிடையாது. பெரிய கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஒரு கொள்ளை நோய், நம்ம அனுபவிச்ச ஒரு கொள்ளை நோய், அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு, பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய சாட்சியே சொல்லலாம், ஆண்டவர் அவர்களை பாதுகாத்ததுக்கு. இதுதானே? ஆமாம், பெரிய சாட்சியே சொல்லலாம். ஒருத்தர் அதுக்குள்ளேயே இருந்து ஆண்டவர் அவங்கள உசுரோட கொண்டு வந்தார். எத்தனையோ பேர் அதுக்குள்ளே இருந்து மரித்து போனாங்க. அப்படிதானே? அவங்க கூட இருந்தவங்களே எத்தனை பேர் மரித்து போனாங்க, இறந்து போனாங்க, கொரோனாவில் பாதிக்கப்பட்டு. ஆண்டவர் பாதுகாத்தார். அவ்வளோதான், சரியா? ஓகே. அடுத்து இப்போ இருக்க காலகட்டத்தில் மருத்துவத்துறையை நம்ம எடுத்தோம்னு வைங்களேன். மருத்துவத்துறையில என்ன வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் என்னதான் இந்த கொள்ளை நோய்கள் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறது, வந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாத்துக்குமே பயங்கரமான டெக்னாலஜி இருக்குது, பயங்கரமா அறிவை செயல்படுத்துகிறார்கள், எல்லாமே இருக்கிறது. ஆனா கொள்ளை நோய்கள் இன்னும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, பரவிக்கொண்டே தான் இருக்குது. இனியும் கொள்ளை நோய் வரும் என்று பைபிளும் சொல்லுது, பண்டிதர்களும் சொல்லுறாங்க, அதாவது மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஓகே, இந்த கொள்ளை நோயெல்லாம் எப்படி வரும்னு நம்ம போக போக என்ன செய்யலாம், அதை தியானிக்கலாம், சரியா? கொள்ளை நோய்கள் எப்படிப்பட்ட தாக்கம் வந்து நாடுகளுக்குள்ள பயோவார் இந்த மாதிரிப்பட்ட தாக்கங்கள் எல்லாமே என்ன செய்யும், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரியா? அந்த பயங்கரமான நோய்களை பரப்பக்கூடிய வைரஸ் இன்னும் ஸ்டாக்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, இனிமேல்லாம் யுத்தங்கள் நடைபெறுகிறது, யுத்தத்தில் வரும் அதை பார்ப்போம், சரியா? யுத்தங்கள் நடைபெறுகிறது, அடிச்சு வெட்டி கொத்தி கொன்னு அதெல்லாம் கிடையாது. இனிமே இதுதான். அல்லேலூயா. இதனால கொத்து கொத்தாய் மனுஷர்கள் என்ன செய்து விடுவார்கள், மடித்து விடுவார்கள், இறந்து விடுவார்கள். டைரக்டா வந்து கொல்லணும்னு இல்லை, இப்படியே கொண்டுட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஓகே. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவர் சகலவற்றையும் வேதாகமத்தின் மூலமாக கடைசி காலங்களில் நிலநடுக்கங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எதை செஞ்சுட்டாரு, சொல்லிட்டாரு. இப்போ கொரோனா வந்த உடனே நம்ம என்ன நினைச்சோம், ஆண்டவர் சொன்ன மாதிரி கொள்ளை நோய் என்ன செஞ்சது, பூமியில வந்து விட்டது. நம்ம அதுதான் நினைச்சோம். அவங்க எல்லாம் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, இருளில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி வந்துச்சுன்னே தெரியல, சீனாக்காரன் பச்சையா கறி சாப்பிட்டதுனால அவனுக்கு வந்தது, அவன்கிட்ட இருந்து நமக்கு என்ன இருந்துச்சு, இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச அறிவு, அவ்வளவுதான். இதுதான் இருளில் இருக்கிறவர்கள் பேசுகிறது. ஒளியில் இருக்கிற நமக்கு மட்டும்தான் தெரியும் இது ஆண்டவர் நியமித்தது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நியமித்த காரியங்கள் தான் பூமியில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் அதுதான் நடக்கிறது, இனியும் அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடும்படியாய் ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. இவைகள் எல்லாத்தையும் பார்க்குமோ இயற்கையும் இயேசுவின் வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இவை எல்லாத்தையும் பார்க்குமோ இயேசுவின் வருகை நோக்கி இயற்கையும் காத்துக்கிட்டு இருக்குது. இயற்கை எல்லாம் கேட்குது. ஏன்னா இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கைக்கு மனுஷனால வருகிற தாக்கத்தை தாங்க முடியல. அல்லேலூயா. உண்மைதானே? இப்போ வண்டிகள் நிறைய பெருகிட்டு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த மாதிரியா இப்போ இருக்குது. எல்லார் வீட்லையும் 2 வண்டி 3 வண்டி, பைக்கு, 2 வீலரு, காரு, எல்லாருக்கு வீட்லையுமே எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு.
காரணம் என்னன்னா, இப்படி பொல்யூஷன் பெருகவோ அதனுடைய தாக்கம் எதை பாதிக்குது? இயற்கையை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. இயற்கையினால தாங்க முடியல. இயற்கையும் இப்போ மாவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, அந்த இயேசு எப்போ வருவார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் வருகைக்காக இயற்கையும் காத்து கொண்டிருக்கிற ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:19-20. அல்லேலூயா. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரே நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். 20வது வசனத்தை வாசிப்போம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் போக்கு சொல்ல இடமில்லை. இங்க வாசிக்கிறோம், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் என்ன செய்யப்படும்? காணப்படும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன இதுல என்ன தெரியுதுன்னா, எல்லாமே வெளியரங்கமாக தான் இருக்கிறது, எதுவுமே மறைபொருள் இல்லை. வேதாகமத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, எனக்கு தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வேதாகமத்துல வைத்திருக்கிறார். அதனால நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் திருஷ்டாந்தமாக தெளிவாக ஆண்டவருடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால நம்ம தெரியாது என்று, எனக்கு மறைவானது என்று, எனக்கு மறைபொருளானது என்று நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம டிவி ஆன் பண்ணோம்னா, நியூஸ் ஆன் பண்ணோம்னு வைங்களேன், எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. எனது இயற்கையில் நடக்கிற பெரிய மாற்றங்கள், இயற்கையில் நடக்கிற பலவிதமான பிரச்சனைகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பார்த்துட்டு இருக்கோம். இயற்கையில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒன்று நடக்குது, இது ஒன்று நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இயற்கையில பிரச்சனையாக தான் இருக்குது. இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்களேன், எல்லாமே நம்முடைய பூமியில கடைசியில இருக்கிறது எல்லாமே நம்முடைய அருகில் என்ன செஞ்சிருது? வந்து விட்டது, எல்லாமே வந்து விட்டது. அப்போ இதுதான் அவருடைய வருகைக்கான அடையாளம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கான அடையாளம், அவர் சீக்கிரமா வரப்போகிறாரு. சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு சாதகமாக இப்ப இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சத்தமாக இல்லையா? இன்னும் சத்தமாக இல்லையா? கூட சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தெரியுதுல்ல? ஓகே. அடுத்ததாக உலக அரசியலில் இருக்கிற மாற்றங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? ஏற்படும் அரசியலில் ஏற்படும் உலக அரசியலில் இருக்கிற காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:25. விட்டு விடாமல் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்யணும்? புரியுதா? இப்போ நம்ம எல்லாம் எந்த காலத்துல இருக்கிறோம்? புத்தி சொல்ல வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஆமா. இப்ப எல்லாருக்கும் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நீ சர்ச்சைக்கு வாங்க, ஆண்டுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, ஐயோ அவர் என்னை விட பயங்கரமானவர், அவர்கிட்ட போய் அவர் அப்படி சபையில மூப்பரா இருக்கிறாரு, நமக்கு எல்லாம் ஓப்பன் தானே, மூப்பரா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன சொல்றது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. போய் சொல்லுங்க. அப்பதான் நறுக்குன்னு குத்தம்.
கிளம்பி வருவாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமாம். நீங்கள் மூப்பராக இருக்கிறீங்க, சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்க, மொபைல் ஜெபத்துக்கு வர்றதே இல்லை, பைபிள் ஸ்டடிக்கு வர்றதே இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது இடம் கூட பேசுனாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வீடியோ பார்த்துக்கிறேன். ஆமாம், சரியா? ஆமாம், சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க, சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், எடுத்து தெரிஞ்சு பேசிடாதீங்க. மாட்டி தான் வாங்குவீங்க. ஆமாம், பொறுமையாக புத்தி சொல்ல தான் சொல்லியிருக்குது. புத்தி சொல்லி வாங்க, சர்ச்சைக்கு வாங்க, நீங்களே இப்படி இருந்தால் நாங்கள்லாம் எப்படி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லணும். வருக சமீபமாக இருக்கிறது, அவ்வளவு அதிகமாக என்ன செய்யுங்க. வசனம் தானே சொல்லுது, வருக எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. அவ்வளவு குறைவாக நம்ம இருக்கக்கூடாது, அதிகமாக சொல்லுவோம். நம்ம சொல்லுமோ அது கிரியை செய்யும். சரியா? சரி, அவங்க நம்மளை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யாருக்கும் ஒரு 4 பேருக்கும் உறுத்தாது. கஷ்டம்தான், ஆனாலும் ஒரு வேளை உறுத்துறது கஷ்டம்தான்னு சொன்னேன். 4 பேருக்காக உறுத்துறது கஷ்டம்தான், ஆனாலும் என்ன செய்வோம், சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், அப்போ வசனத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. நிறைய பேர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறார்கள். இப்போ எல்லாம் அசால்ட்டாக ஃபஸ்ட்டெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறான்னா அவ்வளவு பயமாக இருக்கும். ஐயோ ஆண்டவரே வர போக முடியலையே அப்படின்னு தலையாக அடிக்கும், டென்ஷனாகவும் ஏதாவது ஒன்றா. ஆனால் இப்போல்லாம் அவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். இன்னைக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், அதனால என்ன செய்யணும், போயிட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், போகலாம், சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று உறுதி பண்ணி சொல்லிட்டோம்னா சமாளிச்சுக்கலாம், அடுத்த வாரம் பேசிக்கலாம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பின் நாள் சமீபமா இருக்குது. அவனவன் செய்கிற நன்மைக்காகிலும் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு 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 வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே அவர்களுக்கு நியாய விசாரிப்பு நடக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே கூட்டிட்டு போவாராம். மத்திய ஆகாயத்திலேயே நியாய விசாரிப்பு, நான் படிச்சது சரியா, அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரியா? மத்திய ஆகாயத்திலே நியாய விசாரிப்பு உண்டு, அங்கே நியாயம் விசாரிச்சுதான் மேலே. அதனாலதான் அவன் பாதியில வராராம். இங்க வச்சு என்ன செய்ய முடியாது, நியாயம் விசாரிக்க முடியாது, மேலேயும் இவனை கொண்டு போக முடியாது. பாதியிலே வச்சு நியாயம் விசாரித்து எல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன செய்வாரு, கொண்டு போவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சொல்றாங்க. பைபிள்ல இல்லை நினைக்கிறேன், இல்லை, இதுவரையிலும் நான் வாசிக்கல. ஆமா, இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க, வேத பண்டிதர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறாங்க. அதனால நான் போயிருவேன்னா சும்மாலாம் கொண்டு போறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் விசாரிச்சுதான் என்ன செய்வாரு, கொண்டு போவார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் தான் வசனம் இருக்குது. ஆனாலும் சரி ஆபல்லாதுன்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு நியமிச்சுட்டாருன்னா என்ன செய்வாரு, கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. அப்போ அடுத்து உலக அரசியல்ல ஏற்படுகிற மாற்றங்கள். ஓகே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளுகிறதும் அவர்தான், ராஜாக்களை ஏற்படுத்துகிறதும் அவர்தான். ராஜாக்கள் யாரு அரசாட்சியில இருக்கணும்னு நியமிக்கிறதும் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோடி ஆட்சியில இருக்கிறாருன்னா அது அனுமதிச்சது யாரு, அவர் அனுமதிக்காமலாம் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த ஆட்சியை தூக்கும் ஆண்டவரே, வேற ஒரு ஆட்சியை வையும் ஆண்டவர். அவருக்கு தூக்குற பழக்கம்லாம் கிடையாது. அவருக்கு என்ன எழுதப்பட்டதோ அதை தான் அவர் என்ன செய்வார். அவர் அதெல்லாம் மீறி எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு. நம்ம இப்போ ஆட்சியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்குமோ, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஆளுகை செய்ய நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை மாற்றி போடும், அவர்கள் வேண்டாம், அவர்களுக்கு உமக்கு பிரியமில்லாதவர். நம்ம நியாயம் தீர்க்க நீ யாருன்னு கேட்பாரு. அப்படித்தானே? அப்படிதான் கேட்பாரு. நீ நியாயம் தீர்க்க நீ யாருன்னு கேட்பாரு. நியாயம் தீர்க்கிறது அவரு பார்த்துக்குவார். நம்ம அவர்களுடைய ஞானத்திற்காக ஜெபம் பண்ணணும்,
அவருடைய நடவடிக்கைகள், ஆண்டவரே இது உமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்க ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம அவர்கள் அதுதான் நம்ம செய்ய முடியும். ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்கன்னா அவருடைய இருதயத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல என்ன செய்வாரு? பேசுவார். அப்படி இருதயத்துல பேசலன்னா நம்ம சரியா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். அம்மையார் மதை மாற்ற தடை சட்டத்தை போட்டாங்க, அப்படிதானே? சபை எப்படி ஜெபம் பண்ணிச்சு அந்த நேரம்? நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க தானே? அப்ப நான் இங்க இல்லை. எல்லாம் ஜெபம் பண்ணீங்க தானே? ஆமா, எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணணும். அந்த அந்த வருஷத்துல ஆண்டவர் நிறைய புதிய ஆத்துமாக்களை என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தாரு. ஆண்டவர் பெரிய எழுப்புதலெல்லாம் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? சபை ஜெபம் பண்ணிச்சு. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாதான் சபை ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சரி அதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுக்க விட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னால் நம்ம ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இருக்கணும். அதாவது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 முக்கிய அடையாளங்களை குறித்து உலக அரசியல்ல நம்ம என்ன செய்யலாம்? பார்த்து நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3 முக்கிய அடையாளங்கள் என்னன்னா, முதலாவது பலனற்ற அல்லது ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலை உண்டாகும். வீக் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஓகேவா? ஓகே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாமே இந்த அரசியலை குறித்த முதலாவது காரியத்தை பற்றி பார்க்குறோம். பலனற்ற ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலையை குறித்து தானியேல் 2ஆம் அதிகாரத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இங்க கவனிங்களேன். ஓகே, 2ஆம் அதிகாரத்துல நீங்க அப்புறமா பொறுமையா போய் வீட்டில் போய் வாசிங்க. 5ஆம் வசனம் 6ஆவது வசனம் இதெல்லாம் நீங்க பொறுமையா போய் வீட்டில் போய் வாசிங்க. அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்ம கண்டுகொள்கிறது என்னவென்றால், முதலாவது வசனத்துல இருந்தே நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நாளைக்கு கண்டிப்பா என்ன செஞ்சுருக்கணும்? இதுல இருந்து தான் கேட்பேன். சரியா? ஹலோ, கேக்குதா எல்லாருக்கும்? கண்டிப்பா தானியேல் 2ஆம் அதிகாரம் என்ன செய்யணும்? வாசிச்சுட்டு வரணும். இதுல இருந்து நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? நாளைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? ஓகே 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 ஓகே. இதுல நம்ம பார்க்குமோ ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். நேபுகாத் நேச்சார் கண்ட தரிசனம், சொப்பனத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனம் பயங்கரமான ஒரு சொப்பனம். அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணின ஒரு சொப்பனம். மைண்ட்ல ஒரு தாக்கத்தை கொண்டு வந்ததான ஒரு சொப்பனம். ஆனா காலையில எழுந்த உடனே அந்த சொப்பனத்தை என்ன செஞ்சுட்டான்? மறந்து விட்டான். மறந்ததுனால திரும்ப அவன் அங்க இருக்கிற ஜோசியரையும் குறி சொல்றவர்களையும் மந்திரவாதிகளையும் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதனுடைய அர்த்தத்தை நீங்க என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும் சொன்ன உடனே இவர்கள் சொன்னார்கள், சொப்பனத்தை சொல்லும் என்று சொன்னார்கள். சொப்பனம் எனக்கு மறந்து விட்டது, சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்க யாராவது என்கிட்ட வந்து அப்படி கேட்டீங்கன்னு சொப்பனம் நான் ஒண்ணு கண்டேன், நீங்க அந்த சொப்பனத்தை ஒண்ணு சொல்லுங்க, ஒத்திக்கிச்சு போலன்னு நான் சொல்லுவேன். சரியா? ஆமா, அப்படித்தானே சொல்லுவேன். அப்படித்தானே? இப்படிதான் அவர்கள் நினைச்சாங்க. நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறோம்? அர்த்தத்தை சொல்லுகிறோம். நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை. நீங்க இங்க சும்மா நீங்க என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலாம்? திரும்ப திட்டுறான். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதை ஒரு கதையா நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படி தெரியும். சரியா? அப்படியே சீரியஸா அப்படி முட்டி போட்டு நின்று வைராக்கியத்தோட அப்படிலாம் சிம்பிளா உட்காந்து ஒரு கதை மாதிரி என்ன செய்யுங்க? வாசிங்க. சரியா? ஒரு சொப்பனங்கன்ற அவங்க சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறாங்க, நீங்க என்ன செய்யணும்? சொப்பனத்தை சொல்லணும். இவர் சொன்ன சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லலன்னு வைங்களேன், உங்க எல்லாரையும் நான் என்ன செஞ்சிருவேன்?
வெட்டி கொண்டுருவேன், இடத்தெல்லாம் என்ன செய்வேன், தீ கொளுத்தி போட்டுருவோம், உன் இடத்த எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுருவேன்னு சொல்லுகிறாரு. உடனே இவர்கள் சொன்ன, நீங்க சொப்பனத்தை சொல்லாம நாங்க என்ன செய்ய முடியாது, அர்த்தத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டைம் கொடுத்துட்டாரு, இத்தனை நாளைக்குள்ள எனக்கு சொல்லி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னாரு, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போயிட்டாரு. இதுக்கு அப்புறம் தான் தானியேல் நண்பருடைய பேரை சொல்லுங்க. அனனியா, மிஷாவேல், ஆசரியா. சரியா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். அனனியா, மிஷாவேல், ஆசரியா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன தெரியுமா? பாபிலோனிய தெய்வங்களுடைய பேர் அது. சரியா? ஆமா, நம்ம ஆட்கள் பைபிள் பேர்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோனிய தெய்வங்களுடைய பேரு. ஆமா, அனனியா, மிஷாவேல், ஆசரியா. ஓகேவா? ஆமா, இவர்கள் 4 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் தானியேலுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். சொப்பனம் அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே அந்த சொப்பனத்தோட நேபுகாத்நேச்சாருக்கு முன்னால நின்று கொண்டு அந்த சொப்பனத்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொப்பனம் என்னவென்றால், ஒரு பெரிய சிலையை கண்டேன். அந்த சிலையினுடைய தலை பொன்னை போல் இருந்தது. அதனுடைய 2 கரங்களும் மார்பகமும் வெள்ளியினாலே இருந்தது. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலத்தை போல இருந்தது. அதனுடைய முட்டி பகுதி தானே? ஆமா, வயிறும். நம்ம கால் எப்படிப்பட்டதா இருந்தது? கால் இரும்பா இருந்தது. பாதம் இரும்பு கழிந்த களிமண்ணாக இருந்தது. இப்படிதான் நீர் என்ன செய்தீர், ஒரு சொப்பனத்தை கண்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அந்த சொப்பனத்தின் மூலமாக ஓகே, அதுல எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகள் இருக்கிறது. 5 பகுதிகளும் 5 ராஜ்யங்களை என்ன செய்கிறது, குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு சொப்பனமாக இருந்தது. இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டான், இதுதான் அந்த சொப்பனம் என்று சொல்லி அறிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு தலை, ஓகேவா? தலை அது எதால் செய்யப்பட்டிருந்தது? தங்கத்தால், பொன்னினால் என்ன செய்யப்பட்டிருந்தது? செய்யப்பட்டிருந்தது. இப்போ அந்த சிலையை பார்த்து, தங்கத்தை பார்த்து, ஓகே நம்ம போகும் தியானிப்போம். ஓகே, ஏன்னா மொத்தமா உள்ள இருக்குதா, எதை முதல்ல சொல்றது எதை ரெண்டாவது சொல்றதுன்னு. ஆமா, ஓகேவா? அதான் பிரச்சனை. தலை எப்படிப்பட்டதா இருந்தது? தங்கமாய் இருந்தது. தங்கம் எதை குறிக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் என்றால், அது உம்முடைய ராஜ்யமாகிய பாபிலோன் ராஜ்யத்தையும் பாபிலோனை குறித்து குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சாரை என்ன செய்கிறார், சொல்லுகிறார், நீர்தான் அவர், நீர் தங்கமாய் உள்ளவர் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறான், புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இது ஓகே, இது உம்முடைய ராஜ்யமாய் இருக்கிறது என்று சொல்லி அவரை உயர்த்தி கொண்டிருந்தான். இது எந்த காலகட்டம் என்றால், கிமு 612 முதல் 539 வரையிலும். கிமு 612 முதல் 539 வரையிலும் அந்த காலகட்டங்களை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன காலகட்டம்? நேபுகாத்நேச்சார் பாபிலோனை ஆண்ட காலகட்டங்களை சொல்லுகிறது. அப்ப அந்த சிலை சிலையினுடைய தலை எதை குறிக்கிறது என்றால், அது தங்கத்தை குறிப்பிடுகிறது. தங்கம் பாபிலோனை சுட்டி காட்டுகிறது. பாபிலோன்ல இருக்கிற அரசாட்சியா இருக்கிற நேபுகாத்நேச்சாரையும் அது என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. ஓகேவா? ஓகே, அது தங்கம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், தலை, அந்த தங்கமயமான தலை, அதாவது தங்கமயமான ஒரு அரசாட்சியை நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார், கொடுத்தார். ஏன்னா அது வல்லமை உடையதாகவும்
செழிப்பானதாகவும் மகிமையானதாகவும் அதிகாரமுடையதாகவும் காணப்படும் என்று சொல்லி அந்த தங்கத்திற்கு ஒரு விளக்கத்தை சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்டது? என்னது? வல்லமையுடையதாக இருக்கும், செழிப்பானதாக இருக்கும், மகிமையானதாக இருக்கும், அதிகாரமுடையதாக காணப்படும் என்று சொல்லி அந்த தங்கத்தை மையமாக வைத்து அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் தானியேலின் மூலமாக நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாபிலோன் தான் இன்றைய காலகட்டத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது என்றால் பாக்தாத், ஈராக் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? பாபிலோன் தான் பாக்தாத் என்று அழைக்கப்படுகிறது. ஈராக்கின் தலைநகரம் பாக்தாத், அப்படித்தானே? ஹலோ, அப்படித்தானே? ஈராக்குடைய தலைநகரம் தான் பாக்தாத். அப்போ ஈராக் எங்க இருக்கிறது? ஈராக் தேசத்துல தான் பாபிலோன் இருக்கிறது. ஓகேவா? அப்போ ஈராக், அதுல பாக்தாத் என்று அது அந்த தேசமாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ அந்த ஈராக் முழுவதுமாக என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்பட்டிருந்தாலும் நேபுகாத்நேச்சார் காலத்துல இருந்த அந்த கட்டிடங்களை இப்போ என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவனுடைய அரண்மனைகளும் இப்போ என்ன செய்கிறது? பார்க்க முடியும். அதுல ஒரு பகுதி மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா இடிந்து போனதாக மாறிவிட்டது. ஓகேவா? இடிஞ்சு போச்சு. ஆனா மற்ற பகுதிகள் அந்த கல்வெட்டுகளோடு, அந்த டிசைன்ஸோடு, அந்த அந்த அழகோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்படியே தான் இருக்கு. சரியா? ஓகே, ஓகே. அவன் நேபுகாத்நேச்சார் அவன் சொன்னா பாருங்களேன், மேல இருந்துட்டு நான் கட்டின மகா பாபிலோன் என்று. உண்மையிலே அது மகா பாபிலோன் தான். சரியா? அவன் தான் கட்டினான், அது உண்மைதான். எதுவுமே என்ன செய்யலை, மாற்றம் இல்லை. அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் அவனை கீழே தள்ளினாரு. சரியா? அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே அவன் தான் என்ன செஞ்சான்? கட்டினான். அவன் தான் செஞ்சான். அவன் 7 அதிசயங்கள்ல ஒன்றாய் இருக்கிற பாபிலோன் தொங்கு தோட்டத்தையும் அவன் என்ன செய்தான்? கட்டினான். தொங்கிட்டே இருக்குமா அந்த தோட்டம்? அந்த தோட்டத்தை, பாபிலோன் தொங்கு தோட்டத்தையும் உருவாக்கினது இந்த நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 7 அதிசயங்கள்ல ஒன்றாக தான் அந்த பாபிலோன் தொங்கு தோட்டம் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. ஓகே, ஓகே. எனவே இது மகிமையான ஒரு சாம்ராஜ்யமாக விளங்கியது. ஓகேவா? அதாவது தங்கத்தை போல மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இது விளங்குகிறது. ஓகேவா? அவனுடைய குமாரனாக இருக்கிற பெல்சாத்சார் என்ன செய்கிறாருன்னா, அந்த பெல்சாத்சாருடைய காலத்துல தேவன் சொன்னாரு, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, பெல்சாத்சாருடைய காலத்துல ராஜ்யம் என்ன செய்யும்? 2ஆ பிரியும்னு சொல்லுகிறார். ஓகேவா? ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படும் சொன்னார். அதே போல பிரிந்தது. யாருடைய காலத்துல பிரிந்தது என்றால் கோரேசுடைய காலத்துல. கோரேஸ் பாபிலோனை கீழ்ப்படுத்தி 2 ஆட்சியாக என்ன செய்தான்? அவன் அதை ஸ்தாபித்தான். ஓகேவா? இது நம்ம பைபிள்ல படிக்கிற காரியங்கள் தான். நீங்க இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, இந்த நான் சொல்லுகிற சம்பவத்தையும் அதையும் வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்யும்? புரியும். சரியா? ஓகே. வீட்டில் போய் கண்டிப்பா வாசிக்கணும். சரியா? வாசிக்க தெரியாதுன்னா உங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு வாசிக்க தெரியும்னா அவங்கள்ட்ட சத்தமா வாசிக்க சொல்லுங்க, நீங்க உட்காந்து கேளுங்க. ஓகேவா? சரியா? வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். சரியா? கேட்பேன் நாளைக்கு. சரியா பூஜா? ஆமா, ஆமா. நாளைக்கு நான் கேட்பேன், கொஸ்டின் கேட்பேன், வந்திருக்கணும். ஆமா, சரியா? எல்லாரும் வரணும் நாளைக்கு. இது நீங்க வாசி, உங்களுக்கு நல்லது. நீங்க 2 தடவை வாசிங்கன்னா, 1 தடவை வாசிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சு பொறுமையா நிதானமா வாசிங்க, உங்க மண்டையை விட்டு போகாது. சரியா? ஓகே, ஓகே. இதுல நம்ம அதை தான் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். குமாரனாகிய பெல்சாத்சார் காலத்துல என்ன செய்தது? தேவன் அவனிடத்துல சொன்ன காரியங்கள் என்ன செய்தது? நடைபெற்றது. அவருடைய ராஜ்யம் தங்கமயமாக தான் இருந்தது. ஓகேவா? அடுத்து இப்போ அது ராஜ்யம், அடுத்து அந்த சிலையை பார்க்குமோ, 2 கைகளும் மார்பும் 2 கைகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ஓகேவா? அடுத்த பார்ட் கைகளும் மார்பும் உள்ளடக்கியது. இது வெள்ளியினாலே என்ன செய்யப்பட்டிருந்தது? உருவாக்கப்பட்டதாக இருந்தது. ஓகே. இந்த ராஜ்யத்தை
என்னது கோரேஸ் ஆண்டாருல கோரேஸ் ரெண்டாக பிரித்தார்ல, ரெண்டாக பிரித்து மேதிய பெர்சிய ராஜ்யமாக அவன் என்ன செய்தான், அதை பிரித்து விட்டான். சரியா, மேதிய பெர்சிய ராஜ்யமாக பிரித்து விட்டான். இது நடந்த சம்பவம் எப்பன்னா கிமு 539 முதல் 333 வரை. 539 முதல் 333 வரை கிமு. சரியா, கிறிஸ்துவுக்கு முன்னால இது நடந்த சம்பவமாக இருக்கிறது. எப்படின்னா இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்து தங்கமயமா இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை போல இந்த சாம்ராஜ்யம் எப்படிப்படவில்லை, காணப்படவில்லை. என்னன்னா அதனாலதான் தங்கம் அடுத்து எதை குறிப்பிடுகிறார், வெள்ளியை குறிப்பிடுகிறார். கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தது. ஒரு ராஜ்யம் ஒன்றாக இருந்ததுன்னா அதுல பலனா இருக்கும், ராஜ்யம் பிரிஞ்சிச்சுன்னா அதுல பலம் கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். 2 கைகளும் 2 ராஜ்யத்தை என்ன செய்கிறது, குறிப்பிடுகிறது. தலை பாபிலோன், 2 கைகளும் மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. ஓகேவா, 2 பெரிய ராஜ்யத்தையும் குறிப்பிடுகிறது. இப்போ நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், 2 கையிலையும் ஒரே பலன் இருக்குமா? சிலருக்கு இடது கை ரொம்ப பலனா இருக்கும், சிலருக்கு வலது கை ரொம்ப பலனா இருக்கும். கோபம் வந்துச்சுன்னா எனக்கு இடது கை பலனா இருக்கும், வலது கை பலனா இருக்கும். சரியா, ஆமா, சரியா. அது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும் இருக்கும், அப்படித்தானே, அப்படிதான் இருக்கும். சரியா, ஒரு சிலருக்கு வலது கை பலனா இருக்கும், ஒரு சிலருக்கு இடது கை பலனா இருக்கும். அதே போலதான் இந்த 2 ராஜாக்களும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் பெர்சிய ராஜா மேதியா ராஜாவை விட வலிமை மிகுந்தவனாக என்ன செய்தான், காணப்பட்டான். ஓகேவா, பெர்சிய ராஜா வலிமை உள்ளவனாக காணப்பட்டான், மேதிய ராஜா கொஞ்சம் வலிமை குறைந்தவனாக காணப்பட்டான். சரியா, ஓகே. 2 கைகளும் 2 ராஜ்யங்களை குறிப்பிடுகிறது. ஒரு ராஜ்யம் பெர்சிய ராஜ்யம் வலிமை மிகுந்ததாக இருந்தது, மேதிய ராஜ்யம் கொஞ்சம் வலிமை குறைந்ததாக காணப்பட்டது. ஓகேவா, இந்த காலகட்டங்களில தான் நெகேமியா, எஸ்ரா இவர்களுடைய காலகட்டம். இவர்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். எந்த காலகட்டத்துல, மேதிய பெர்சிய காலத்துல தான் எஸ்ராவும் நெகேமியா என்ன செய்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க வாசித்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படின்னா நெகேமியா எஸ்ரா காலத்தில் உள்ள சம்பவங்களையும் நீங்க நான் சொன்ன இந்த வார்த்தைகளையும் நீங்க என்ன செய்யணும், மேட்ச் பண்ணி வாசிங்க. அடுத்து வாசிக்கணும். சரியா, இதெல்லாம் மறக்காதீங்க. கண்டிப்பா இதை என்ன செய்யணும், சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாசிங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நிறைய காரியங்கள் புரிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது இருக்கும் ஈரான் தேசம் தான் பெர்சிய தேசமாக இருக்கு. ஈரான் தான் பெர்சிய தேசம். இப்போ ஈரான் நாடுன்னு சொல்றோம்ல, ஈரான் அதுதான் பெர்சிய தேசமாக அப்போது என்ன செய்யப்பட்டது, அழைக்கப்பட்டது. இப்ப அவன் கண்ட தரிசனத்தின்படி தங்கம் காணப்பட்டது, வெள்ளி காணப்பட்டது. அப்போ அவன் கொண்ட தரிசனத்தின்படி தங்கத்தின் ராஜ்யமும் மாறி போகும். அது எப்படியாக மாறும், வெள்ளியாக மாறும். வெள்ளியின் ராஜ்யமும் நாளடைவிலே அதுலேயும் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறார், அடுத்து என்ன செய்கிறார், விளக்கத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறாரு. வெள்ளியா இருக்கிற பெர்சிய மேதிய அரசாங்கமும் என்ன செய்யும், மாறும் அப்படின்னு சொல்லுகிறார். ஓகேவா, அடுத்து இந்த ராஜ்யம், அந்த வெள்ளியின் ராஜ்யம் எப்போ அழிக்கப்பட்டதுன்னா, எப்போ மாற்றப்பட்டது என்றால் 2ஆம் தரியுவின் நாட்களில கிரேக்க தேச மன்னன் அலெக்சாண்டர் அந்த ஆட்சியை என்ன செய்தார், ஸ்தாபித்தார். ஓகேவா, இப்போ 2ஆம் தரியுவை என்ன செய்கிறாரு, இந்த அலெக்சாண்டர் என்ன செய்கிறார், கிரேக்க மன்னராக இருக்கிற மகா அலெக்சாண்டர் த கிரேட் சொல்றோம்ல, அந்த கிரேட் தான் என்ன செய்தாரு, தரியுவினுடைய ஆட்சி என்ன செய்தாரு, மாற்றிட்டு மேதிய பெர்சிய ராஜ்யம் உடைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தில் அடுத்த ராஜ்யமாக வருகிறது தான் கிரேக்க ராஜ்யமாக இருக்கிறது. ஓகேவா, ஓகே. அலெக்சாண்டர் என்ன செய்கிறார், அந்த ஆட்சி என்ன செய்கிறார், ஸ்தாபிக்கிறார். அவருடைய ராஜ்யமாக அடுத்து மாறுகிறது. 3 நாளைக்கு பார்ப்போம். சரியா, எல்லாரும் எழுதுங்க, கண்ணை முடிஞ்சோம் பண்ணலாம்.
ஏன்னா நேற்றுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி நேற்றுக்கு டைம் எடுத்ததுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடணும்னு. இனி அடுத்து போனோம்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்குள்ள, சரியா? ஆமாம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். கல்வியோட நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளுக்கு செலுத்துகிற நாமத்தை உயர்த்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே சபா உண்மை முத்துவமாய் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது, அதனுடைய காலங்களும் நேரங்களும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே சகல அடையாளங்களும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே தொடர்ந்து நடக்கிற கொள்ளை நோய்களையும் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே சபா இவைகள் எல்லாம் காணும்போது நீர் வாசலுக்கே வந்து விட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே சபா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, ஆயத்தமாக வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆத்துமாவே Hallelujah. 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 Hallelujah.